2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்ட் வார். இதுல ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு மகாபெரிய ஒரு தலைவர், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். அவர்தான் ஹிட்லர் மாதிரியான ஒரு ஃபாசிஸ்ட். அந்த ஃபாசிஸ்ட்ட அடிச்சு ஓட விட்டு, புறமுதுகிட்டு ஓட விட்டு, அவர் தான் வெற்றிய தேடி குடுத்தார். யாரு? ஸ்டாலின். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவரைக்கும். இதுவரைக்கும் நம்ம சோசியல் மீடியால அந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்த அவங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார முடிச்சு வச்சது ஸ்டாலின். ஸ்டாலின் மட்டும் இல்லன்னா, அவர் ஹிட்லர் தான் அந்த போர்ல ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சிருந்தாருன்னா என்ன ஆகும்? ஐரோப்பா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே வந்து பாசிசம் மட்டும் தான் மேலோங்கி இருந்திருக்கும் அப்படின்றது கம்யூனிஸ்ட்வாதிகள் சொல்லுகிற ஒரு வரலாற்று கதை. ஒரு புனைவு கதை. இப்போ இந்த கதைய பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல. கடந்த 4 எபிசோட்ஸ்ல நெறைய தியரீஸ் பார்த்தாச்சு. கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நெறைய பேர் சொன்னீங்க. ரொம்ப லென்த்தியா இருக்கு வீடியோ. மக்களுக்கு வழங்குற மாரி ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு வரலாற்று சம்பவம். இவங்க என்ன சொல்லுவாங்க, கம்யூனிசம். கார்ல் மார்க்ஸ் உருவாக்குன அந்த கம்யூனிச கொள்கை அப்படின்றது, இன்னும் சரியான முறையில வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படல. அத ஹேண்டில் பண்ணவங்க தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்கலாம் கத சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயமே தப்பு அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண நெனச்ச விஷயம். நெறைய தியரீஸ் பேசியாச்சு. அதனால இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்பைசியான, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இவங்க சொன்ன இந்த கதை இருக்குல்ல, அந்த கதைய நான் முதல்ல சொல்லிட்டு, நடந்தது என்ன? எது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்க சொன்ன கதை. நேத்து நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நேத்து மீன்ஸ் ஏப்ரல் 30. ஒரு கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மீடியா. அவங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அத பார்த்துட்டு வாங்க. "பாசிசத்தை வீழ்த்திய நாள். சோசலிச சோவியத்தை கைப்பற்ற முன்னேறிய ஹிட்லரின் நாஜி படையை வீழ்த்தி, பெர்லின் அரண்மனையை கைப்பற்றி, உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்து, பேரழிவில் இருந்து ஜோசப் ஸ்டாலின் செம்படை உலகை பாதுகாத்த நாள்." ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற அந்த உத்தமர். அவர் தான் மக்கள காப்பாத்துனாரு. உலகப் போர வந்து முடிச்சு வச்சாரு அப்படிலாம் பேசுறாங்க. இன்னொரு வீடியோ ஒண்ணு இருக்கு. 2ஆம் உலகப் போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு வித்திட்டவர். உலகமே கண்டஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர். உலகமே கண்டஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட செய்த ஒரு ஒரு ஜிம்பாடி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பேசுறாங்கல்ல. வரலாறு அப்படின்றது வேற மாரி இருக்கு. இவங்க சொல்றது எதுவுமே ஒரு முழு உண்மை கிடையாது. இவங்க சொல்ற வரலாறு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பொய் வரலாறு. இவங்க பேசுறது பாதி உண்மை அவ்வளோதான். 2ஆம் உலகப் போர்ல முசோலினி, ஹிட்லர், ஹிரோஹித்தோ, ஜப்பான் இந்த 3 பேர். இவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யுஎஸ், யுகே, பிரான்ஸ் அவங்கலாம் நிக்கிறாங்க. இதுல கம்யூனிஸ்ட் சொல்ற கதை என்பது சோவியத் ரஷ்யா அவங்க அலைட் பவர்ஸ் யுஎஸ், யுகே இவங்க கூட சேர்ந்து ஹிட்லர வந்து எதிர்த்தாரு. ஏன்னா, ஹிட்லர் ஒரு ஃபாசிஸ்ட். ஒரு மொத்த அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கிற ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட். இன்னும் சொல்லப்போனா 1000 வருஷம் இந்த ஆட்சி முறை இருக்கும். 3 ரைக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாசி ஆட்சி முறை, நான் கட்டுன இந்த எம்பயர் 1000 வருஷம் இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு ஹிட்லர். ஒரு பக்கம் பாசிஸ்ட் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்ய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப யோக்கியர். அந்த யோக்கியர் அலைட் பவர்ஸ் கூட சேர்ந்து ஹிட்லர வந்து புறமுதுகிட்டு ஓட செய்தார். ஏன்னா, அவர் ரொம்ப நல்லவர். அவரு பாசிசம்க்கு எதிரான ஆள் அப்படின்றது கம்யூனிஸ்ட்டுகள் பேசுற ஒரு ஸ்டோரி, ஒரு நரேட்டிவ். ஆனா, நீங்களும் நானும் வரலாறு படிக்காத அந்த ஒரே காரணத்தினால, இத்தன வருஷம் நம்மகிட்ட ஒரு பொய்ய மட்டும் தான் இவங்க பேசியிருக்காங்க. அது அபாண்டமான ஒரு பொய். இவங்க பேசுற ஸ்டோரிக்கு நேர்மாறா தான் அங்க நடந்திருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல, எந்த ஸ்டாலின் ஹிட்லருக்கு எதிராக போர்ல களமிறங்கி ஹிட்லர ஓட விட்டாருன்னு பேசுறாங்கல்ல, அதே ஸ்டாலின் 1939ல ஹிட்லர் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. ஒரு அக்ரீமெண்ட். என்ன தெரியுமா அது? வேர்ல்ட் வார் தொடங்கப்போது. வேர்ல்ட் வார் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கு. போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால ஹிட்லரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரிப்பன்ட்ராப் அப்படின்றவரும், ஸ்டாலினுடைய அமைச்சரவையில இருந்த மோலோட்டோவ் அப்படின்ற ஒருத்தரும் சந்திச்சு ஒரு அக்ரீமெண்ட் போட்டாங்க. இந்த போர்ல ஒருவேளை ஹிட்லர் இந்த உலகப் போரை ஆரம்பிச்சு போலந்துக்குள்ள வந்தாரு. ஏன்னா, போலந்து வந்து ஜெர்மனியோட பார்டர்ல இருக்கும். போலந்துக்குள்ள தான் அவரு உள்ள ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. போலந்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்க போலந்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல வந்து ரஷ்யா இருக்கு. நீங்க ரஷ்யாவுக்குள்ள வரக்கூடாது. நாங்க உங்கள நோண்ட மாட்டோம். அதே மாதிரி நீங்களும் எங்கள நோண்டக்கூடாது. போர் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது வெளிய. ஆனா, அதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருந்துச்சு. அந்த அக்ரீமெண்ட்ல. என்னன்னா, நீங்க ஹிட்லர் போலந்தினுடைய ஒரு பகுதிய நீங்க எடுத்துக்கோங்க. இன்னொரு பகுதிய நாங்க எடுத்துக்கிறோம்.
யாரு? இதே ஸ்டாலின். எந்த ஸ்டாலின வந்து இவங்க யோக்கியர்ன்னு சொல்றாங்களோ, அந்த ஸ்டாலின் ஹிட்லர் கூட போர் ஒப்பந்தம் போட்டு, "நீ போலந்துக்குள்ள வா. ஒரு பகுதிய நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பகுதிய நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி 2 பேரும் போலந்து மேல ஒரே நேரத்தில போர் தொடுத்தாங்க. அந்த அக்ரீமெண்ட் பிரகாரம் போலந்தினுடைய மேற்கு பகுதி. அத வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹிட்லர் சொன்னாரு. கிழக்கு பகுதிய வந்து நான் எடுத்துக்கிறேன்னு இவரு ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம, அந்த போலந்து பக்கத்தில வந்து குட்டி, குட்டி நாடுகள்லாம் இருக்கும். லித்துவேனியா, ஈஸ்டோனியா, ஃபின்லாண்ட் அப்படின்ற மாரி, அதுக்கப்புறம் ரொமேனியா. இந்த மாரி குட்டி, குட்டி நாட வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவரு ஸ்டாலின் வந்து அக்ரீமெண்ட். போர் செய்ய வந்தாச்சு. நீ பாதிய பிச்சுக்கோ, நான் பாதிய பிச்சுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் சீக்ரெட்டா ஒரு அக்ரீமெண்ட் போட்டாங்க. போட்டுட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி ஹிட்லர் மேற்கு பகுதிக்குள்ள வராரு, போலந்துக்குள்ள. செப்டம்பர் 17 அந்த நாள்ல இவரு ஸ்டாலின், அவரு இந்த பக்கத்துல இருந்து போலந்து மேல ராணுவத்த அனுப்புறாரு. அப்ப இந்த டீல் ஏன் போட்டாங்க அப்டின்னா, ஹிட்லர் வந்து கிழக்கு நோக்கி ஈஸ்டர்ன் சைட்ல வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி போறாரு. ரஷ்யா நமக்கு எந்த ஒரு த்ரெட்டாக மாறக்கூடாது. நம்ம போர் செய்ய போறோம். சோவியத் ரஷ்யா வந்து நமக்கு எதிரா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்டின்னு சொல்ட்டு, இவரு ஹிட்லர் என்ன பண்ணாரு, அந்த அக்ரீமெண்ட்ட போட்டாரு. அப்போ இந்த அக்ரீமெண்ட்ல வந்து 2 பேருக்கும் லாபம். என்னன்னா, ஜெர்மனியினுடைய அட்டெம்ப்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பேண்ட் பண்ற அட்டெம்ப்ட்ட வந்து இவங்க ரஷ்யா வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதே டைம் ஈரோப்ல பாதி பகுதிய வந்து பிச்சுக்கிட்டு போயிரலாம். நம்ம எடுத்துக்கலாம் அப்டின்றது ஸ்டாலினுடைய திட்டம். இவரு யாருங்க? இவங்கலாம் போர்ட்ரே பண்ற மாரி ஒரு யோகியர் கிடையாது. ஒரு பக்கா ஆப்பர்ச்சுனிஸ்ட். அந்த அக்ரீமெண்ட்ல அவங்க என்ன பேசியிருந்தாங்களோ, அத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஹிட்லர், இன்னொரு பக்கம் ஸ்டாலின். 2 பேரும் போலந்துக்குள்ள வந்தாச்சு. அதுக்குள்ள மட்டும் கிடையாது. அந்த அக்ரீமெண்ட் பிரகாரம் ஹிட்லர் உலகப் போருக்குள்ள வந்து ஐரோப்பா முழுக்க வந்து கைப்பற்றுறதுக்கான ரஷ்யாவினுடைய தலையீடு இருக்காது. இன்னொரு பக்கம் இவரு ஸ்டாலின் லித்துவேனியா, லாத்வியா, ஈஸ்டோனியா இந்த 3 கண்ட்ரீஸ அவரு எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஃபின்லாண்ட் மேல போர் செஞ்சாரு. ஆனா ஃபின்லாண்ட் வந்து பயங்கரமா அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவர விரட்டி விட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு ஸ்டாலின், அந்த 3 நாடுகள வந்து கைப்பற்றினது மட்டும் இல்லாம, அங்க பப்பட் கவர்ன்மெண்ட்ஸ் இவருக்கு சார்பாக இவரால் இயக்கப்படுகிற, இவருக்கு ஆதரவான அரசாங்கத்தில வேலை பார்க்குற ஆட்கள வந்து அங்க அதிகாரத்தில உட்கார வச்சது மட்டும் இல்லாம, கடைசியா அந்த 3 நாடுகளையும் சோவியத் ரஷ்யா கூட இணைச்சாச்சு. இவங்க சொல்ற ஸ்டாலின், அந்த மாவீரர், உலக உத்தமர். அவர் பண்ண வேலை இது. அப்ப 2 பேருக்கும் இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஹிட்லருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என்னோட தோழனா மாறிட்ட. இவங்களுக்கு என்னோட கொள்கை, என்னோட கம்யூனிச கொள்கைய நான் ஐரோப்பா உள்ள நான் கொண்டு வந்துரலாம். ரைட்டா? அப்ப இந்த ஒரு அக்ரீமென்ட்ல இவங்க 2 பேரும் போருக்குள்ள வந்தாங்க. அப்போ இந்த போர ஆரம்பிச்சது யாரு? நாட் ஒன்லி ஹிட்லர். ஸ்டாலினும் சேர்ந்து தான் கூட்டு களவாணி. இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் இருக்கு. 1 ஸ்டாலின். அவர் ஹிட்லருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? ஆயில்ஸ் குடுத்தாரு. கிரெயின்ஸ் குடுத்தாரு. சாப்பாட்டு பொருட்கள வந்து ஹிட்லரினுடைய ஆர்மிக்கு ரஷ்யால இருந்து ஸ்டாலின் ஏற்றுமதி பண்ணி குடுத்து உதவினார். அதுக்கு மாற்றாக, அதற்கு பதிலாக இவரு ஹிட்லர் ஸ்டாலினுக்கு மிலிட்டரி எக்விப்மென்ட்ஸ் குடுத்தாரு. எப்படி? "நீ வந்து நான் உனக்கு சாப்பாடு தரேன். நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்கா போர் பண்ணலாம்." இன்னொரு பக்கம் இவரு ஹிட்லர், "நான் உனக்கு மிலிட்டரி எக்விப்மென்ட் தரேன். அத வச்சு நீ கிழக்கு ஐரோப்பாவ நீ எடுத்துக்கோ." அப்படின்ற மாரி கொடுக்கல் வாங்கல் 2 பேருக்கும். அவ்வளவு நட்பு அவங்க 2 பேரும். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் இன்னொரு வேல பண்ணாரு. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனில இருந்து அங்க இருந்த கம்யூனிஸ்ட் நெறைய பேர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயி ரஷ்யாக்கு வந்தாங்க. எங்க? சோவியத் ரஷ்யா. எங்க கம்யூனிசம் ஆட்சி பண்ணுதோ, அங்க நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெர்மன்ல இருந்து எஸ்கேப் ஆன கம்யூனிஸ்ட் நெறைய பேரு, இங்க ரஷ்யாவுக்கு வந்து குடிபுகுந்தாங்க. நம்ம ஹிட்லர வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவர் சொந்த நாட்ல அகதிகளாக குடிபுகுந்த அந்த கம்யூனிஸ்ட்ட பிடிச்சு, திருப்பி இங்கேயே குடுத்தாரு ஜெர்மனி கிட்ட. யாருமே எதிர்பார்க்காத மாரி ஒரு பெரிய ட்விஸ்ட். ஜூன் 22, 1941 ஆமா. அப்போ இவங்க 2 பேரும் போட்டிருந்தாங்கல்ல அக்ரீமெண்ட். இந்த அக்ரீமெண்ட்ட சம்மந்தமே இல்லாம, எந்த ஒரு காரணமும் இல்லாம, இவரு ஹிட்லர் மீறினாரு. எந்த ரஷ்யா மேல நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு அக்ரீமெண்ட் போட்டிருந்தாரோ, அந்த அக்ரீமெண்ட்ட உடைச்சு, அவருடைய நாசி படைகள் இப்ப ரஷ்யாவுக்குள்ள போய்ட்டாங்க. இப்ப ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் மாளிகை நீங்க பார்த்திருப்பீங்க மிஷன் இம்பாசிபிள்ல. அவ்ளோ பக்கத்துல வந்துட்டாங்க நாசி படைகள். இப்போ ஸ்டாலின் அலறிட்டாரு. என்னடா இது நம்ம கிட்ட அக்ரீமெண்ட் போட்டுட்டு, நம்ம கிட்ட வாங்கி சாப்ட்டுட்டு இப்ப நம்ம கிட்டயே வந்துட்டானே இவன் அப்படின்னு சொல்லி ஆளு பயந்தாச்சு. அவருக்கு பலமுறை வார்னிங்ஸ் வந்திருக்கு. ஹிட்லர நம்பாத அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்பைஸ் வந்து பேசியிருக்காங்க. இவரு ஸ்டாலின் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ். இவரு ஹிட்லர வந்து ரொம்ப நம்பிட்டாரு. இவரு ஹிட்லர் பண்ண அந்த ஒரு துரோகம் உலகப் போரையே மாத்தி அமைச்சிருச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஸ்டாலினும், ஹிட்லரும் ஒண்ணா டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக
உலகப் போரின் முடிவு வந்து வேற மாரி மாறியிருக்கலாம். இது வந்து ஒரு அசம்ப்ஷன் தான். பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். ஐ மே பி ராங். ஏன்னா அலைட் பவர்ஸ் யுஎஸ் அண்ட் யுகே அவங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்தது ஸ்டாலின் அண்ட் ஹிட்லர். இப்ப ஹிட்லர் என்ன பண்ணாரு? நண்பனுக்கு எதிராகவே திரும்பியாச்சு. ஏன் திரும்புனாரு? எனக்கு இப்ப வரைக்கும் அது ஒரு விளங்காத விஷயமாவே இருக்கு. அவருடைய பேராசையா இருக்கலாம் அது. பேராசை தான். அவர் மட்டும் கொஞ்சம் ஒத்து போயி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்தே இவங்கள தோற்கடிச்சிருக்கலாம். அலைட் பவர்ஸ. ஆனா விஷயம் வேற மாரி மாறி போயிருச்சு. ஹிட்லர் பண்ண பெரிய மிஸ்டேக் அது. அந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, வேற மாரி முடிஞ்சிருக்கும் கத. இப்போ என்ன ஆச்சு? இவரு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த உடனே அந்த போர்ல முதல் 2 வாரங்கள்னு நெனைக்கிறேன். அப்போலாம் சோவியத்துக்கு பயங்கர அடி. பல மில்லியன் மக்கள கொன்னாங்க நாசிஸ். வேற வழியே இல்லாம உயிர காப்பாத்திக்கிறதுக்காக 1941ல இவரு ஸ்டாலின் என்ன பண்றாரு? யுஎஸ், யுகே, பிரான்ஸ் இந்த மாரி அலைட் பவர்ஸ் கூட போய் சேர்ந்தாரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்ற அந்த ஒரு லாஜிக்ல கேபிட்டலிசம ஃபாலோ பண்ற வெஸ்டர்ன் கன்ட்ரீஸும், ரஷ்யாவும் நேர் எதிரா இருப்பாங்க பல விஷயங்கள்ல. ஆனா, அவங்கலாம் பரம எதிரிகள். ஆனா, வேற வழியே இல்ல. நம்ம ஹிட்லர வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு காமன் கோல். அப்படி உள்ள வந்தவர் தான் ஸ்டாலின். இவரு ஒண்ணும் பாசிசம்க்கு எதிராக அப்படியே தாவி குதிச்சு, ஆ எப்படி நம்ம இதெல்லாம் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் உள்ள வரல அவரு. அவரே ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவரே ஒரு ஃப்ராடு. ஏன்னா, ஹிட்லர வந்து எனேபிள் பண்ணி, ஹிட்லர் கூட கூட்டு சேர்ந்து போலந்துக்குள்ள உள்ள புகுந்து, ஐரோப்பால ஒரு பகுதிய தன்னோட இணைச்சுக்கிட்ட ஒரு பக்கா திருடன். இந்த ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் இப்ப அலைட் ஃபோர்ஸ் கூட ஒண்ணா வந்ததுக்கான காரணம் நாட் ஐடியாலாஜிக்கல். அவரு பாசிசம்க்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. இது பியூர் சர்வைவல். வேற வழியே இல்ல. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி வந்தவர் தான் ஸ்டாலின். இப்ப என்னாச்சு தெரியுமா? அவருடைய ஏர்லி அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து நெறையா அவர் வந்து லூஸ் பண்ணியிருந்தாரு. நான் பேசினேன்ல ஃபின்லாந்து கூட போன போர்ல வந்து பயங்கர அடி இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு. அப்ப என்னாச்சு, இவர சப்போர்ட் பண்றதுக்காக வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஹிட்லருக்கு எதிராக இவரு வந்துட்டாரு அப்படின்ற காரணத்தினால, இவருக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. நெறைய ரிசோர்ஸ் குடுத்தாங்க. அலைட் ஃபோர்ஸஸ்க்கு வேற வழி இல்ல. ஹிட்லருக்கு எதிராக போர இன்னும் அக்ரெசிவா கொண்டு போணும்னா, நம்ம ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப என்ன ஆகுது 1942, 43 அந்த பீரியட்ல ஹிட்லர் என்ன பண்றாரு, ஸ்டாலின்கிராட் அப்படின்ற ஒரு ஏரியா உண்டு ரஷ்யால. அந்த சிட்டிய பிடிக்க போறேன்னு உள்ள போயி, அங்க ஃபுல்லா லாக் ஆனாரு. அங்க அடி வாங்கினவர் தான். மரண அடி. அதுக்கப்புறம் ஹிட்லர் எந்திச்சு வரவே இல்ல. ஏன்னா, உள்ள போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, ரஷ்யன் ஆர்மி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு தெரிய வருது. அடி அடின்னு அடிச்சாங்க. அந்த அடியில தான் படுத்தவர் தான் ஹிட்லர். அப்புறம் மீண்டு எந்திச்சு வரவே இல்ல. ஹிட்லர் பண்ண ஒரு தவறு. அவருக்கே ஆப்பா வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் இவ்வளோ யோகியர்ன்னு இவங்க பேசுறாங்கல்ல. இப்ப என்னாச்சு, வேர்ல்ட் வார் முடிஞ்சுச்சு. வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம், இவங்க அலைட் பவர்ஸ் கூட இவர சேர்த்துக்கிட்ட ஒரே காரணத்தினால இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு ஜெர்மனியில இருந்து ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனிய வந்து கூறு போட்டாங்க. கூறு போட்டு ஒரு பகுதிய அலைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ரஷ்யா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி அவங்க கிட்ட போச்சு. உங்களுக்கு தெரியும் பெர்லின் சுவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடுவுல ஒரு சுவர் கட்டுனாங்க. ஈஸ்ட் ஜெர்மனிக்கும், வெஸ்ட் ஜெர்மனிக்கும் நடுவுல. ஏன் தெரியுமா? ஈஸ்ட் ஜெர்மனிலருந்து யாரும் எஸ்கேப் ஆயி இங்க போயிறக்கூடாது. கம்யூனிச ஆட்சிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே, அது வந்து ஒரு ஜெயில் தான். ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தான். உள்ள அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க. இவங்கலாம் பதறி போயி, "எங்கள உட்டுருங்க நாங்க ஓடிர்றோம். உன் நாடே வேணாம், உன் ஆட்சியே வேணாம்னு" சொல்லி மக்கள்லாம் ஓடுனாங்க. இவங்கலாம் யார் தெரியுமா? அப்பாவி மக்கள். ஹிட்லர் பண்ண ஒரு குற்றத்தினால, அந்த ஆள் செத்து போனதுக்கு அப்புறமும் ஸ்டாலின உள்ள சேர்த்து, அதனால அந்த நாட 2ஆ பிரிச்சு, இதெல்லாம் நான் பேசுறேன் பின்னால. நம்ம ஜெர்மனி விஷயத்த பேசும்போது, கண்டிப்பா இத நான் பேசுவேன். பெர்லின் சுவர்னா என்ன? ஏன் அத உடைச்சாங்க மக்கள்லாம்? கம்யூனிசம் நல்ல விஷயம் தானங்க. ஏன் மக்கள் அத உடைச்சாங்க? ஏன்னா கம்யூனிசம் எங்க போனாலும் மக்கள அது அடிமை தான் படுத்தும். இவங்க சொல்ற மாரி, நம்ம ஊர் உள்ளூர் கம்யூனிஸ்ட் பேசுற மாதிரி, ஸ்டாலின் பாசிசம்ல இருந்து மக்கள விடுதல பண்ணல. அதுக்கு மாறாக பாசிசம நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ட்டு, இவர் கொண்டு வந்து வச்சதெல்லாம் கம்யூனிசம் ஈஸ்டர்ன் யூரோப்ல. அப்ப அங்கலாம் 1990ஸ் வரைக்குமே மக்கள் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க பேசுற மாரி ஸ்டாலின் பாசிசம எதிர்க்கல. அதற்கு மாறாக அத காப்பி பண்ணாரு. அத எனேபிள் பண்ணாரு. அது கூட துணை போனாரு. கடைசியா இந்த பாசிஸ்ட் அவருக்கு எதிராக திரும்புனதுக்கு அப்புறம் தான், இவரு போயி அங்க சேர்ந்தாரு. அலைட் ஃபோர்ஸஸ் கூட. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுர்றேன். கேட்டின் அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு உண்டு. 2007ல வந்த படம். 2009, 10 அந்த பீரியட்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. என் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவன் யூரோப்பியன் சினிமாஸ்லாம் நெறையா பார்ப்பான். எனக்கு இன்னைக்கு ஹாலிவுட்ட விடவும்,
ஐரோப்பிய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்களுடைய வரலாற வந்து அவங்க திருப்பி திருப்பி பதிய வச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அப்ப இந்த மாரி படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவன் என்ன பண்ணுவான், டொரண்ட்ல படத்த வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட்டு, வீக்கெண்ட்ஸ்ல பார்த்துருவான். பார்த்துட்டு, வீக் டேஸ் ஃபுல்லா கிளாஸ்ல எங்கள உட்கார வச்சு, எங்களுக்கு அந்த ஸ்டோரிய ஃபுல்லா சொல்லுவான். ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு ஷாட் எல்லாம் சொல்லுவான். அப்படி ஒரு நாள் சொன்ன ஸ்டோரி தான் கேட்டின். ஆண்ட்rzej வாய்தா அப்படின்ற ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஃபில்ம் டைரக்டர். அவருடைய அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சியில போலந்து நாட்ல கொல்லப்பட்டவர். அது என்ன கதைன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில நான் பேசினேன்ல, போலந்து நாட்டுக்குள்ள ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் ஹிட்லர் உள்ள வராங்கல்ல. உள்ள வந்தப்போ போலந்து நாட்ல நடந்த விஷயங்கள் என்ன? அந்த நாட்டுக்குள்ள வந்த ஸ்டாலின் என்னலாம் பண்ணாரு? அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை. அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் என்னன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல அங்க 2 பக்கமும் இருந்து மக்கள் ஓடி வருவாங்க. அவங்க ஹிட்லரினுடைய ஆர்மி அவங்கள தொரத்துறாங்க. இப்படி வருவாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒரு கூட்டம் வருவாங்க. அவங்க யாருன்னா, சோவியத். ஒரு பக்கம் ஹிட்லர், இன்னொரு பக்கம் ஸ்டாலின். 2 பேரும் அவங்கள நெருங்கி வராங்க. மக்கள் பதறி ஓடுவாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி வருவாங்க. எந்த குற்றமும் செய்யாமல் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மக்கள வந்து என்ன மாரி பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன். போலந்து நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சு வச்சிருப்பாங்க. கேம்ப்ல பிடிச்சு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் கிட்ட போயிட்டு, "நாங்கள் தான் உங்கள் நண்பன்" அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட பரப்புரை பண்ணுவாங்க. யாரு? இந்த ரஷ்யாக்காரன். "ஹிட்லர் உள்ள வந்துட்டாரு. நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம்" அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட பரப்புரை பண்ணுவாங்க. நீங்க பார்க்கலாம். அதுல வந்து ஸ்டாலினுடைய படம்லாம் இருக்கும். இப்ப போர் உச்சகட்டமா ஆயிருச்சு. ஒருவேளை இந்த போலண்ட்ல இருக்கிற இந்த ஆபிசர்ஸ நம்ம விடுதலை பண்ணா, அவங்க நமக்கு எதிரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து ஆர்டர் ஒண்ணு போட்டாரு. மொத்தம் 22,000 ஆபிசர்ஸ் அத்தன பேரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாரா, அந்த கேம்ப்ல உள்ளவங்க எல்லாரையும் ட்ரெயின்ல ஏத்திட்டு வந்து இவங்க ரஷ்யன் பார்டர்ல ஒரு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் பேர் தான் கேட்டின் ஃபாரஸ்ட். வாசிலி ப்ளோகின் அப்படின்ற ஒரு எக்ஸிகியூஷனிஸ்ட். அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா கொல்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அவர இதுக்காக ஸ்பெஷலா கூட்டு வந்து, அந்த ஃபாரஸ்ட்ல சின்ன ஒரு கேபின் மாரி செஞ்சு, அந்த கேபின்ல சவுண்ட் ப்ரூஃப் சவுண்ட் வெளிய கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சவுண்ட் ப்ரூஃபாக வால்ஸ் அமைச்சு, ஒவ்வொரு நைட்டும் 250 பேர கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டா. கோட்டா போட்டு 28 நைட்ஸ் 28 நாள் ஒவ்வொரு நைட்டும் ட்ரெயின் வரும். அதுல ஒரு 250 பேர கூட்டு வந்து, அவங்க தலைக்கு பின்னால சுட்டு கொன்னாங்க. பிளாக்கின் கொன்னது மட்டும் 7,000 பேர். அத தாண்டி 22,000 பேரையும் கொன்னு மாஸ் கிரேவ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரே இடத்துல அப்படியே தோண்டி மொத்தமா போட்டு புதைச்சு வச்சாச்சு. எப்பன்னா 1940. இதுக்கப்புறம் 1943ல ஹிட்லர் ஸ்டாலினுக்கு எதிரா திரும்புறாரு. அப்போ இப்ப ஸ்டாலினும் ஹிட்லரும் எதிரிகள். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப ரஷ்யா உள்ள புகுந்தாங்கல்ல நாசிஸ். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாஸ் கிரேவ கண்டுபிடிச்சு தோண்டுனாங்க. தோண்டி உள்ள பார்த்தா ஆயிரக்கணக்கான பிணங்கள். இத பண்ணது யாரு? ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லியாச்சு. இப்ப ஆட்டாப்சி நடக்குது. ஆட்டாப்சில என்ன முடிவுனா, இறந்த பிணங்கள் 1940ல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது உறுதியாகுது. அப்ப 1940ல அந்த ஏரியாவ யாரு கண்ட்ரோல் பண்ணியிருந்தா? ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் கொன்னாருன்றது உறுதியாயிருச்சு. ஹிட்லர் அவங்களுக்கு எதிரியா மாறுனதுனால மொத்த பழியும் இவரு ஹிட்லர் தான் கொன்னார் அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் அங்க போட்டாச்சு. ஆனா மக்கள் யாரும் அவங்கள நம்பல. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும்ல. போலண்ட் ஆர்மி ஆஃபீசர்ஸ் யாருமே வீட்டுக்கு வரல இப்போ. 3 இயர்ஸ் ஆயிருச்சு. வீட்ல ஃபேமிலி தான் தேடுறாங்க அவங்கள. ஆனா மக்கள இவங்க ஏமாத்துறதுக்காக படம்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த மாஸ் கிரேவ்ஸ் உடைய படத்த வந்து எடுத்து தலையில பின்னால சுட்டுருக்காங்க. இது யாரு பண்ணுவா? நாசிஸ் பண்ணுவாங்க. நாசிஸ் பண்ற மாதிரியே பின்னால அவங்கள சுட்டு மொத்த பழியும் நாசிஸ் மேல போட்டுட்டு, அந்த படத்த எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட பப்ளிக்ல போட்டு காமிச்சு, "பாருங்க மக்களே! இத பண்ணது யாரு? ஹிட்லர் பண்ணாரு." அப்படின்னு பொய் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஹிட்லர் இப்போ இவங்களுக்கு எதிரி. அப்போ மக்களினுடைய கோபத்த அங்க திருப்பணும். நம்ம பண்ண கிரைம கவர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட புரொபகண்டா பண்ணாங்க. பொது இடத்துல அந்த வீடியோ படத்த எடுத்துட்டு போயிட்டு, மக்கள் கிட்ட படமா போட்டு காமிச்சு, மக்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இதே ஸ்டாலினுடைய சோவியத் ரஷ்யா. மக்களுக்கு ஆனா உண்மை தெரியும். ஆனா யாரும் வாய தொறந்து பேச முடியாது. போட்டோகிராபர்ஸ், சர்ச் ஃபாதர்ஸ், கொலை பண்ணப்பட்ட ஃபேமிலில உள்ள அந்த மக்கள். அவங்க ஃபேமிலி. அவங்க சமூகத்தில யாருமே உண்மைய பேச முடியாது. உண்மைய பேசினா அவங்கள கொன்னுருவாங்க. ஒரு சீன்ல ஒரு சோல்ஜர் இருப்பாரு. அவர் இறந்திருப்பாரு. அவருடைய சகோதரி பாடி அவங்களுக்கு கிடைக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டோம் ஸ்டோன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன்ல அவங்க தம்பி இறந்த டேட்ட வந்து 1914 போடுவாங்க. உடனே இந்த ரஷ்யன் ஆபிசர்ஸ் அந்த டோம் ஸ்டோனையே உடைப்பாங்க. "நீ எப்படி சொல்லுவ? 1940 கிடையாது. 1943 அத பண்ணது வந்து ஹிட்லர்" அப்படின்னு சொல்லி மக்கள வந்து கேஸ் லைட் பண்ணாங்க. குற்றமும் செஞ்சுட்டு, அப்பாவி மக்கள கொலையும் செஞ்சுட்டு, அதுல இறந்தது வந்து நாட் ஒன்லி ஆஃபீசர்ஸ் பொதுமக்களும் அதுல உண்டு. அப்போ 22,000 பேர கொலை பண்ணிட்டு, அவங்கள மொத்தமா புதைச்சுட்டு, பழிய இங்கேயும் போட்டுட்டு, மக்கள இப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா,
அந்த வார் பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி நடந்துச்சு அதெல்லாம் பேசிட்டு, செகண்ட் ஹால்ஃப் அந்த படம் 2 ஹவர்ஸ் படம். செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க ஏமாத்துறாங்க மக்கள, எப்படி மக்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த படத்த பார்க்கணும். இது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் படம். ஒரு டாக்குமென்டரி ஸ்டைல்ல தான் பண்ணியிருப்பாரு. அப்ப கம்யூனிஸ்ட்காரன் எப்படிலாம் பொய் சொல்லுவான்? எப்படி டிசைன் டிசைனா பொய் சொல்லுவான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது எப்பன்னா, இந்த கேட்டின் அப்படின்ற இந்த ஒரு படம், இந்த வரலாற்று சம்பவம், அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர்ல ஸ்டாலின் பண்ண இந்த வித்தைகள், இதெல்லாம் பார்த்துட்டு தான் கம்யூனிஸ்ட்காரன் என்னைக்குமே உண்மைய பேச மாட்டான். நீங்க உள்ள இன்னும் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நெறைய பொய்கள். நம்ம ஊர்ல லாஸ்ட் ஒரு 100 வருஷமா தோண்ட தோண்ட பொய்கள் வந்துகிட்டே இருக்கும். இவங்க பேசுனது எதுவுமே உண்மை இல்ல. எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னா, ஒரு மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. வெளிய பார்க்கறதுக்கு எல்லாமே அப்படியே கலர் கலரா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, மாஸ்க்க உருவிட்டு நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, முழு பொய்யர்கள். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உலகமே அறிஞ்ச விஷயம். இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் இன்னைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, ஸ்டாலின் இல்லன்னா ஹிட்லர் ஜெயிச்சிருப்பாரு. ஹிட்லர வந்து எதிர்த்ததே இவர் தான். அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெர்சன் கூட உண்மை கிடையாது. கம்ப்ளீட் லை. முழு பொய். பொய்யின்றதையும் தாண்டி, இவங்க எத உண்மைன்னு சொல்றாங்களோ, அதற்கு நேர் எதிரான விஷயம். ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு இவங்கலாம் சொல்றாங்களோ, அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். அததான் அவரு பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் வார் 2ல அலைட் பவர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னா, ஆமா பண்ணாரு. அத நான் மறுக்கல. ஆனா, அவரு ஏன் ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தாருன்னா, வேற வழி இல்ல. ஹிட்லரால் ஏமாற்றப்பட்டு, ஹிட்லரால் பெட்ரே பண்ணப்பட்டு தான் இவரு உள்ளயே வந்தாரு. இல்லன்னா, ஒருவேளை ஹிட்லர் ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா, ஸ்டாலினும், ஹிட்லரும் சேர்ந்து தான் இந்த போர நடத்தியிருப்பாங்க. ஆனா, இது யாரும் பேச மாட்டீங்க. அப்ப இனிமே யாராவது Instagram உள்ள வந்து, அப்படியே பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு, தீரா, வீரா, சூரா அப்படிலாம் பேசி, இவர பத்தி பேசுனாங்கன்னா, நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க சொல்றது நம்ம லாரன்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி, "ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுடா." இவங்க ஓப்பனா பேச மாட்டாங்க. ஏன் அப்படி ஸ்டெடியா பேசடா. இந்த பாரும்மா. ஸ்டெடியா பேசு. ஏன்டா பச்சை பொய் பேசுற? ஓப்பனா பேசுற. ஒரு பக்கம் உண்மைய மறைக்கிறது வேற. இவங்க பேசுறது உண்மைக்கு மாறாக பேசுவாங்க. பொய் பேசுறதுல கம்யூனிஸ்ட்ட அடிச்சுக்கவே முடியாது. அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இனிமே எவனாவது Instagram உள்ள வந்து ரீல்ஸ் போட்டு பொய் சொன்னான்னா, அவனுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஸ்டாலின், மாவோ இவங்களுடைய விஷயத்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்கலாம் சொல்லுவீங்கல்ல, ஹிட்லர் வந்து கோயபல்ஸ வச்சு பொய்ய பரப்புனாரு. பரப்புனாரு. ஆமா தான். ஆனா, அவர விடவும் மோசமா ஒரு நாட்டையே வந்து பிரெயின் வாஷ் பண்ண வேலைய இவங்க பண்ணாங்க. நம்ம ஊர் மக்கள் கிட்ட நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க வரலாற தேடி படிங்க. இவங்க ஒரே பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி, மக்கள் கிட்ட அந்த பொய்ய வந்து அப்படியே கடத்தி வச்சிருக்காங்க. இவங்க சொன்ன பொய் அப்படியே லேயர் லேயரா கீழ வந்து இறங்கியிருக்கு. அதுவும் முக்கியமாக இன்னைக்கு யங் பீப்பிள் யாருமே படிக்கிறது இல்ல. மோஸ்ட்லி யூ வாட்ச் ரீல்ஸ், Facebook போஸ்ட் அவ்வளதான். இதுல எதெல்லாம் வருதோ அதான் உண்மை நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா, உண்மை அது கிடையாது. இப்போ வந்து நம்மகிட்ட இன்டர்நெட் இருக்கு, புக்ஸ் இருக்கு, தேடி படிக்கலாம். அதற்கான ஆர்வம், அதற்கான பொறுமை இருந்தா போதும். நீங்க படிக்கலாம். நீங்க படிச்சிட்டீங்கன்னா, எவனும் உங்கள ஏமாத்த முடியாது. ரைட்? நன்றி.